என்னப்பா தெரியுது? என் முன்னாடி என்ன தெரியுது? ஒரு சார்ட். ஓகேவா? அந்த சார்ட்ல என்ன தெரியுது? எதுவுமே உங்களுக்கு புரியலையா? ஓகே. பட்டர்ஃப்ளை பார்த்துருக்கீங்களா எல்லாருமே? அது எப்படி உருவாகுது? பட்டர்ஃப்ளை நம்ம பார்த்துருப்போம். அது எடுத்தோடனே பட்டர்ஃப்ளையா மாறிடுதா? இல்லை, பட்டர்ஃப்ளையா மாறதில்லை. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முட்டை வருது. அதுக்கப்புறமேட்டுக்கு அது புழுவாகுது. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு அது கூட்டுக்குள்ள போய் ஒரு அழகான பட்டர்ஃப்ளையா வெளியில வருது. ஓகேவா? அப்ப நம்ம முட்டையா இருக்கு. அந்த முட்டை ஆனதுக்கப்புறம் அந்த புழு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும். கையில தொடறதுக்கே ஒரு மாதிரி, மேலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அந்த அருவருக்கு தக்க அந்த புழு கூட்டுக்குள்ள போகுது. கூட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பல வண்ணங்கள் நிறைந்த ஒரு அழகான பட்டர்ஃப்ளையா உருவாகுது. ஓகேவா? அப்ப இப்படிதான் பட்டர்ஃப்ளை உருவாகுது. அப்ப நம்மளும் இதே மாதிரிதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நம்மள தேர்ந்தெடுக்கிறாரு. நம்ம எதுவுமே அறியாம எப்படி வாழ்றதுனே தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அருவருக்கு தக்க ஒரு சூழ்நிலையில் நம்ம இருப்போம். ஆனா ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மள அழகான ஒரு பல வண்ணங்கள் நிறைந்த ஒரு பட்டர்ஃப்ளையா நம்மளுடைய வாழ்க்கைய அழகா உருவாக்குறாரு. ஓகேவா? அப்ப ஆண்டவருக்குள்ள நம்ம வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கோம்? இந்த புழு மாதிரி இருப்போம். சில சமயம் நம்ம என்னடா பண்றது, நம்ம வாழ்க்கை எப்படியே போயிட்டு இருக்கே, நம்ம எதுலையுமே தோல்வியா இருக்கோமே, எதுலையுமே வெற்றி இல்லாம இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த அருவருக்கத்தக்க அந்த புழு எப்படி அழகான பட்டர்ஃப்ளையா மாறுதோ அதே மாதிரி நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த அழகான பட்டர்ஃப்ளை போல மாற்றுவார். ஓகேவா குட்டீஸ்? 10 வாதைகள். இந்த படங்களை பார். இவை ஒவ்வொன்றும் எகிப்தில் யெகோவா உண்டாக்கிய ஒவ்வொரு வாதையை காட்டுகிறது. நைல் நதியை ஆரோன் தன் கோலால் அடித்தான். மோசே தன் கையை நீட்டின பொழுது நதியின் தண்ணீர் இரத்தமாக மாறியது. மீன்கள் எல்லாம் செத்து போயின. நதியில் துர்நாற்றம் வீசத் தொடங்கியது. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். பார்வோன் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை அனுப்பிவிடாததால் நைல் நதியிலிருந்து தவளைகள் வரும்படி கர்த்தர் செய்தார். அவை எல்லா இடங்களுக்கும் வந்தன. அடுப்புகளிலும் சமையல் பாத்திரங்களிலும் படுக்கைகளிலும் வந்து ஏறின. இந்த தவளைகள் செத்தபோது எகிப்தியர் இவற்றை குவியல் குவியலாக அள்ளி போட்டார்கள். இவற்றால் தேசமே நாறியது. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, அந்த தவளைகள் என்னையை என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தர் நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை அனுப்பி விடுவேன் என்று கூறினான். தவளை நீங்கி போயிற்றென்று பார்வோன் கண்டபோதே தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று. பின்பு ஆரோன் தன் கோலால் தரையை அடித்தான். அப்பொழுது தூசியெல்லாம் பேன்களாக மாறியது. இந்த பேன்கள் எகிப்து தேசத்தின் மீது உண்டான 3ஆம் வாதை. கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்பொழுது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேல், உன் ஊழியக்காரர் மேலும், உன் ஜனங்கள் மேலும், உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராத படிக்கும். அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். 4வது வாதை வண்டுகள். இவை எல்லாம் எகிப்தின் வீடுகளுக்குள்ளும் படைப்படையாக வந்து மொய்த்தன. 5வது வாதை மிருகங்களின் மீது வந்தது. இதனால் எகிப்தியரின் நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் செத்து போயின. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானோ பலியிடுங்கள் என்று கூறுகிறான். ஆனால் மோசே கூறினான், நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் பண்ணி போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம். பார்வோன் அவனிடம், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்திலே பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடேன். ஆனால் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்று கூறுகிறான். வண்டுகள் நீங்கின. பின்பு பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும், கழுதைகள் மேலும், ஒட்டகங்களின் மேலும், ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும்.
மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகினது. பார்வோன் விசாரித்து இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை என்று அறிந்தான். பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது, அவன் ஜனங்களை போகவிடவில்லை. அடுத்தும் மோசேயும் ஆரோனும் கொஞ்சம் சாம்பலை எடுத்து அதை காற்றில் தூவினார்கள். இதனால் மனிதர் மீது மிருகங்கள் மீதும் பயங்கரமான கொப்பளங்கள் உண்டாயின. இது 6வது வாதை. இந்த கொப்பளங்களால் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லோர் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. கர்த்தர் மோசேயிடம், நீ அதிகாலமே எழுந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. இல்லை என்றால் எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பொய்யாத மிக கொடிய கல்மழையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன் என்று எச்சரிக்கை கூறுகிறார். அதன் பின்பு மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கமும் கல்மழையும் உண்டாகும்படி செய்தார். இதற்கு முன் எகிப்தில் அப்படி ஒரு மோசமான கல்மழை ஏற்பட்டதே இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசே நாட்டில் மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன். கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். இது போதும். இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். இனி உங்களுக்கு தடை இல்லை என்று கூறுகிறேன். மோசே தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான். அப்பொழுது இடி முழக்கமும் கல்மழையும் நின்றது. பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை. 8வது வாதை. பெரும் கூட்டமாக வெட்டுக்கிளிகள். அதற்கு முன் ஒருபோதும் அந்த அளவுக்கு வெட்டுக்கிளிகள் இருந்ததில்லை. அதற்கு பின்னும் இருக்கவில்லை. கல்மழை அழிக்காமல் விட்டு வைத்த எல்லாவற்றையும் வெட்டுக்கிளிகள் தின்று தீர்த்தன. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான். அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாயிருந்ததில்லை. கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. 9வது வாதை. காரிருள். கர்த்தர் மோசேயை நோக்கி தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படி உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டி என்றார். 3 நாட்களுக்கு தேசம் முழுக்க இருட்டுமாக இருந்தது. ஆனாலும் இஸ்ரவேலர் வசித்த இடத்தில் மட்டும் வெளிச்சம் இருந்தது. பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றார். மோசேயை, நான் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோட கூட வர வேண்டும். ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும். இன்னத்தை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும் எங்களுக்கு தெரியாது என்று கூறுகிறான். கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். ஆமென்.